இந்தியன் ரயில்வேஸின் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ICF சென்னையில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2023-24 அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரிஃபரன்ஸும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/6/2023, சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப் போர்ட்டல் pb.cif.gov.in, சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. கடைசி நாள் 30/6/2023, சரிங்களா? வேரியஸ் ஸ்டேட்ஸில் இந்த போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது இதில் மினிமம் 10th முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி 12th முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஃப்ரெஷர் போஸ்டிங்ஸும் இருக்குது. ஆல்ரெடி ITI முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸும் இருக்குது, சரிங்களா? ஓகே, இதில் என்னென்ன ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷரில் 40 வேக்கன்சிஸ் இருக்குது. ITI முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான 50 வேக்கன்சிஸ் இருக்குது, சரிங்களா? எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷருக்கு 20 வேக்கன்சியும், ஆல்ரெடி ITI முடித்த XITI கேண்டிடேட்ஸ்க்கு 102 வேக்கன்சியும் இருக்குது. ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷரில் 54 வேக்கன்சி இருக்குது. XITIக்கு 113 வேக்கன்சி இருக்குது. மிஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 ஃப்ரெஷர் வேக்கன்சியும் 41 XITI வேக்கன்சியும் இருக்குது. பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் 38 ஃப்ரெஷர் வேக்கன்சியும் 49 XITI வேக்கன்சியும் இருக்குது. வெல்டரை பொறுத்த வரைக்கும் 62 ஃப்ரெஷர் வேக்கன்சியும் 165 XITI வேக்கன்சியும் இருக்குது, சரிங்களா? இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷருக்காகட்டும் XITI இருக்கட்டும் கண்டிப்பாக 10th முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதுவே MLT-Radiology மற்றும் MLT-Pathology பொறுத்த வரைக்கும் +2 முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள். அதுலேயும் இது ஃப்ரெஷர் மட்டும்தான் இருக்குது. 4 வேக்கன்சி ரேடியாலஜிலையும் 4 வேக்கன்சி பேத்தாலஜியும் இருக்குது ஃப்ரெஷரில். XITIயில் எந்த வேக்கன்சியும் இல்லை, சரிங்களா? ஓகே, PASAA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அதில் 10 XITI வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு ITI முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? டோட்டலாக ஃப்ரெஷர் வேக்கன்சி 252 வேக்கன்சியும் XITI வேக்கன்சி 530 வேக்கன்சியும் இருக்குது. இதில் வேரியஸ் கேட்டகரியில் ரிசர்வேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிசர்வேஷன் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா OBC கேண்டிடேட்ஸ், SC ST, PWD கேண்டிடேட்ஸ், இப்படி தனித்தனி ரிசர்வேஷன் உண்டு, சரிங்களா? இந்த ரிசர்வேஷன் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வேஷன் படி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ ரிசர்வேஷன் படி கோட்டாஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே, இதற்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள், சரிங்களா? இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஒன்ஸ் ட்ரைனிங் முடித்தா கண்டிப்பாக ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது, சரிங்களா? இந்த ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பின்னாட்களில் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில். அது வேணால் உண்டுவே தவிர இந்த ட்ரைனிங் முடித்தா கண்டிப்பாக ஷோராக ஜாப் அப்படின்ற மாதிரி எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாதுன்றதை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷனும் டவுட்ஸோ இருக்கும் பட்சத்தில் இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி, அதாவது PWBDன்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எந்தெந்த ட்ரேடுக்கு எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ், அதாவது யாரெல்லாம் எந்தெந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒவ்வொன்றும் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த PWBD கேண்டிடேட்ஸாக அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரைட், ஆல்ரெடி ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய வார்ட்ஸ், அதாவது அவங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் சர்டன் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அதற்கான ID கார்டு மற்றும் அவங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அவங்க கெசட் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும், சரிங்களா? அந்த ஐடென்டிட்டி கார்டு மற்றும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கிட்ட அட்டஸ்டட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான
ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். 15லேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதற்கான கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2023. சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி நடக்கிறதுனால உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதாவது ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 3 வருடம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது 24 + ஒரு 3. சரிங்களா? அதுவே வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 5 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 10 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது ப்ளஸ் ஒரு 10 வருடம் இருக்கும். அதாவது 34 அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து 34 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 10th 12th ஐடிஏ எக்ஸ்ஐடிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? இதில் இருக்கக்கூடிய இந்த 3 ட்ரேட் இருக்கு இல்லையா? ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மிஷினிஸ்ட், அதே மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th வந்து மினிமம் 50% வாங்கியிருக்கணும். சயின்ஸ் மேக்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வொகேஷ்னல் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ட்ரேடுக்கும் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், 50% எடுத்துருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து அவங்க நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். 1 இயர் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இருக்கக்கூடிய PSAன்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் தான். 10th முடிச்சிருக்கணும். நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10th முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி 12th முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட், கார்பெண்டர், பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருக்கணும். 50% வந்து கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும். 12th வந்து சயின்ஸ் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அப்படி படித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து கார்பெண்டர் மற்றும் பெயிண்டருக்கு பார்த்திங்கன்னா 10th வந்து மினிமம் 50% எடுத்துருக்கணும். 12th முடிச்சிருந்தா போதுமானது. சரிங்களா? ஓகே. 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆகியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மினிமம் 10th முடிச்சிருக்கணும். சரிங்களா? 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். வெல்டரை பொறுத்த வரைக்கும் 10th கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th படிச்சிருக்கலாம், படிச்சிடலனாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த வெல்டரை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் 3 மாதம் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். சரிங்களா? MLT-Radiologist மற்றும் ரேடியாலஜி மற்றும் பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் +2 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். இந்த ட்ரைனிங் வந்து 1 இயர் 3 months வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் 3 months இருக்கும். சரிங்களா? ஓகே. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வேலிடான ரீசன் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் வர முடியாது இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும். சரிங்களா? அதனால் ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. எவ்வளோ ஸ்டைஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் 10th முடித்த ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு பர் மந்த் வந்து 6000 ரூபாய் இருக்கும். அதுவே 12th முடித்த கேண்டிடேட்ஸ் ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த் இருக்கும். எக்ஸ்ஐடிஏ கேண்டிடேட்ஸ் அதாவது நேஷ்னல் அல்லது ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 7000 ரூபாய் பர் மந்த் அவங்களுக்கான ஸ்டைஃபண்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10% வந்து மினிமம் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் இயர்லேருந்து. சரிங்களா? அதே மாதிரி 3rd இயர் இருக்கும் பட்சத்தில் 15% வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 6000 இருக்கு இல்லையா? அதுலேருந்து 10% வந்து செகண்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் இயரில் 15% இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ICF உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 30/6/2023 தான் வந்து கடைசி நாள். 5:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஈவினிங். ஓகேங்களா? ரைட். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த மோட்லையும் அப்ளை பண்ண முடியாது. ICF உடைய வெப் போர்ட்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா? 10th 12th டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடினா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸோடைய சர்டிஃபிகேட்டு, இது எல்லாம் அடிச்சுக்கணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கையில் வச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 200 KB விட கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு JPG ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா?
ஓகே. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து என்னவாக இருக்கும்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDMMYYYY அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். சரிங்களா? ஓகே. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் ஃபீ வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து SC/ST PWD கேண்டிடேட் உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீயும் கிடையாது. சரிங்களா? ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரைட். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். DU அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஃபீ பே பண்ண ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய அந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபீ ரிசிப்டாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு, ஃபீ பே பண்ணது ஸ்லிப்பு, இது எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த டைமில் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா வெரிஃபிகேஷனுக்கு, அப்போ எடுத்துகிட்டு போனால் போதுமானது. இன்பிட்வீன் எந்த விதமான டைம்லேயும் நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை வந்து மெயில்லையோ எப்படியோ நீங்கள் அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ICF உடைய வெப்சைட்டில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு SMS இல்லைனா இமெயில் மூலயமாக வரும். சரிங்களா? அவங்க அனுப்பக்கூடிய இமெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா actappicif@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடியில் மட்டும்தான் வரும். அதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி. சரிங்களா? ரைட். மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமோ வேறு எதுவுமே கிடையாது. 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷனே இருக்கும். 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதில் யார் வந்து வயதில் மூத்தவரோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி 2 பேருமே வந்து ஒரே ஏஜ் இருக்குது, ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யார் 10th முன்னாடி வந்து அப்பியர் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஆப்ஷன் கொடுக்கும் பொழுதே நீங்கள் வந்து எந்த ட்ரேடுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரேடுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. உங்களோட மெரிட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், இப்படி ஆப்ஷன் வந்து மாறும். சரிங்களா? உங்களோட மெரிட் பேஸ் பண்ணி. அதுவே வந்து ஆல்ரெடி ITI முடித்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே, ex-ITI கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எந்த ட்ரேடோ அந்த ட்ரேடுக்கு மட்டும்தான் அவங்க வந்து போட்டி போட முடியும். சரிங்களா? இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்டட் கேண்டிடேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபார்மெட்டை. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மெட்டில் வாங்கிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. சரிங்களா? அசிஸ்டன்ட் சர்ஜன் ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட் GHலையோ இல்லை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1961 அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸ் இருக்கும். அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து 10th 12th ITI முடித்தவங்களான இருந்தாங்கன்னா அதற்கான ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். TC வந்து கண்டிப்பாக 10th 12th ITI எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ லாஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்களோ அதற்கான ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி மார்க் ஷீட்டும் அந்த பர்டிகுலர் இது 10th 10th மார்க் ஷீட் வச்சுருக்கணும். கண்டிப்பாக எல்லா கேண்டிடேட்ஸும் 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கண்டிப்பாக வச்சுருந்தா மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். இது வந்து உங்களுடைய முழு மனதோடு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டர்டேக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ICF அட்மினிஸ்ட்ரேஷனோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக இருக்கட்டும், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரெகுலர் கான்ட்ராக்ட், இது மாதிரியான எல்லா விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.